அத்தியாயம் 5. வீட்டிற்குள் கோலாகலமாக நுழைந்தவர்களை பார்த்து பாரதியும் வித்யாவும் அப்படியே சந்தோஷத்துக்கு மாறிட, லலிதா வழக்கம் போல புதிய முகங்களான பொன்னியையும் கண்ணனையும் பார்த்து யார் இவர்கள் என்கின்ற கேள்வியில் விழுந்திட, கண்ணனுக்குள் இருந்த சுந்தரராஜனுக்குள் ஓர் உளைச்சல் போராட்டம் ஏற்பட்டிருந்தது. தன் வீடு, தன் மக்கள் என்கின்ற அந்த சூழலும், அவர் எதிரில் தெரியும் அவர்களும் அவரை நெகிழ்விக்க, பாலு கூட அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். என்ன கண்ணன், ஏன் கண் கலங்குறீங்க என்று கேட்டான். என்னமோ தெரியல, இங்க வரவும் என் மனசும் உடம்போ லேசான மாதிரி ஒரு ஃபீலிங். ஓ, ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் என் பெரிய அக்கா வித்யா. அப்படியா? இவங்களுக்கு தான் கல்யாணம் நிச்சயமாகி? கண்ணன் கேட்க வந்து பாதியிலே முடித்து கொள்ள அந்த கேள்வி வித்யாவையும் சற்று சங்கடப்படுத்த, பாலு பேச்சை வேகமாக மாற்றினான். இது லலிதாக்கா, இரண்டாவது அக்கா. ஓ, இவங்க தான் பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்கல்ல? கண்ணனுக்குள் சுந்தரராஜன் கேட்ட அந்த நிஜம் பாலுவுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம். அக்கா நட்சத்திரம் எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி? பாலு, நான் மறுஜன்மம் எடுத்த உடனே பல அதிசய சக்திகள் எனக்கு ஏற்பட்டுடுச்சு. ஆகையால எனக்கு எல்லாமே தானாவே தோணுது. பாலு கண்ணனின் அந்த பதிலை அதிகம் தோண்டி துருவ பிரியப்படவில்லை. அப்படி செய்தால் அவன் சிவன்மலைக்கு தான் போய் வந்திருக்கின்றான் என்கின்ற அந்த உண்மை பட்டவர்த்தனமாகிவிடுமே. எனவே பேசாமல் பாரதியை அறிமுகப்படுத்திவிட்டு மங்களம் படுத்த படுக்கையாக இருக்கும் அறைக்குள் வேகமாக புகுந்தான். அம்மா! பாலு, என்னம்மா இது? எப்படிமா இப்படி ஆச்சு? எல்லாம் தலையெழுத்து தான், வேற காரணமே எனக்கு சொல்ல தெரியல. என்னம்மா நீ? தலையெழுத்து கால் எழுத்தெல்லாம் கையால் ஆகாதவங்க பேசுற பேச்சுமா? நானும் அப்படிப்பட்டவதானேடா. மங்களம் படாரென்று தயங்காமல் சொன்னதும் அவனுக்கும் பலாரென்று கன்னத்தில் அறை விழுந்த மாதிரிதான் இருந்தது. அப்போது அந்த அறையின் வாசல் படி அருகே நின்று கொண்டிருந்த கண்ணனுக்குள் உள்ள சுந்தரராஜனும் துடித்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 22 வருடங்கள் கழித்து மனைவியை பார்த்திடும் துடிப்பு. அப்படி பார்க்கப்படும் மனைவியும் படுத்த படுக்கையாக இருக்கிறாள் என்கின்ற சோகம் கண்ணனுக்குள் முட்டி கொண்டிருக்க, அருகிலேயே அந்த உணர்ச்சிகள் எல்லாம் புரியாதவள் போல பொன்னி. மங்களம் புதிய அவ்விருவரையும் கவனித்து விட்டு கேட்டாள். யார்பா அது? அவங்க பேர் கண்ணன், அந்த பொண்ணு பேர் பொன்னி, கண்ணனோட தங்கச்சி. பாலுவிடம் வேகமாக ஒரு பொய் வெளிவந்து விழுந்து விட்டது. இவங்களுக்கும் உனக்கும்? மங்களத்தின் அடுத்த கேள்விக்கு பாலுவை சிக்க விடாமல் பொன்னியை முந்திக் கொண்டு பதில் சொல்ல ஆரம்பித்தாள். நாங்க நாட்டு வைத்தியம் பாக்குறவங்க. பம்பாயில இருந்து பாலு அண்ணா ரயில்ல வரும்போது சந்திச்சோம். உங்க கால் ஒடிஞ்ச விஷயம் அப்ப தெரிய வந்தது. அப்படியே இங்க வித்யா அக்காவுக்கும் வலிப்பு நோய் வருமாமே, அதை கேள்விப்பட்ட உடனே உங்களை குணப்படுத்திட்டு தான் மறுவேளைன்னு கிளம்பி வந்துட்டோம். பொன்னியின் சமாளிப்பு பாலுவையும் பாண்டியனையும் அப்பாடா என்று பெருமூச்சு விட வைத்தது. லலிதா முகத்தில் சந்தோஷ வரிகள் உடனே தோன்றின. உங்களை பார்த்தாக்கா நாட்டு வைத்தியர்கள் மாதிரியே தெரியலையே என்று ஆரம்பித்தாள். நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? பொன்னியும் சளைக்கவில்லை. நான் உன்னை கேட்டா நீ என்ன கேக்குறியா? ஏன்கா, சந்தேகப்பட்டது நீங்க தானே நாட்டு வைத்தியர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லணும். நிச்சயம் உன்ன மாதிரி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்னு உடை உடுத்த மாட்டாங்க. அவங்க கிட்ட நிறையவே மூலிகைகள் இருக்கும், மருந்து டப்பா இருக்கும். எங்க கிட்டயும் இருக்கே. பொன்னி சொன்னதோடு விடாமல் தனது பெரிய துணி பைக்குள் கையை விட்டாள். முதலில் வந்தது அந்த அகத்திய லிங்கம் தான். அதை பார்த்த நொடியே மங்களம் படபடவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். பொன்னியும் அதை மங்களம் கையில் தந்து, கொஞ்சம் மார்போட அணைச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள புது ரத்தமே பாயும் என்றாள். அப்படியே அந்த பைக்குள் இருந்த சில மூலிகை இலைகளை கீரை கட்டு போல எடுத்து போட்டாள். கண்ணனும் அதில் சில இலைகளை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கசக்கிட தொடங்கினான். கண்ணன், என்ன பண்றீங்க?
இது வித்யாவுக்கான வலிப்பு மருந்து. எங்க அவங்க? கண்ணன் வித்யாவை பார்க்க அவளிடம் ஒருவித படபடப்பு. ஐயோ பாலு, என்னடா இது? நான் ஏதோ கேட்டதுக்கு உடனே வைத்தியம் பார்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. லலிதா திரும்பவும் பதறினாள். முதல்ல நாட்டு வைத்தியனான்னு சந்தேகம், இப்ப வைத்தியம் மேலேயே சந்தேகமா? ஆமா, சந்தேகம்தான். யாரோ வழியில பார்த்தேன்னு சொல்றவங்கள எதை வச்சு நம்புறது? கண்ணன் தான் கசக்கிய மருந்து சாற்றை அப்படியே கையில் எண்ணெய் போல பூசிக்கொண்டு மங்களம் அருகில் சென்று அவளது எலும்பு முறிந்த கணுக்கால் பகுதியை பார்த்தான். அவன் பார்க்கவுமே அவளுக்கு புரிந்துவிட்டது. அங்கதான் எனக்கு வலி அதிகமா இருக்கு என்றாள். அடுத்த நொடி அந்த மூலிகை சாற்றை அந்த பகம் மேல் பூச தொடங்கினான். மங்களத்திடம் நிஜமாலுமே ஒரு பரவசம், புதிதாய் ஒரு தெம்பு அவளுக்குள் ஆவேசமாக புகுந்தது போலும் உணர்ந்தவள் கண்கள் கலங்கிவிட கண்ணனை பார்க்க கண்ணனின் கண்களும் கலங்கின. ஏன்பா நீ அழற? நீங்க ஏன் அழறீங்க? யாரு பெத்த பிள்ளையோ என் காலை தொடுறியே, அத நினைச்சேன். இது கடமை, பிராயச்சித்தம். கண்ணன் சுந்தரராஜனாக சொல்வது அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் ஏதோ சொல்ல வருகிறான் என்பது மட்டும் புரிந்தது. எண்ணி 10 நிமிஷம் நான் பூசிய மூலிகை சாறு மயிர் கால்கள் வழியா உள்ள இறங்கி ரத்தத்துல கலந்து சதை பகுதியிலையும் ஊடுருவி வலிக்கு காரணமான சிதைவு பகுதியில ஒரு புது சக்தியா உட்காரும். வலி பறந்து போயிடும். அப்புறமா சொல்லுங்க நான் சரியான நாட்டு வைத்தியனா இல்லையான்னு. கண்ணன் சமாளித்து பேசிட எல்லோரும் கூர்ந்து கவனிக்க வித்யா அந்த இடைவெளியில் பொன்னியிடம் ஊஞ்சத் தொடங்கினாள். பாப்பா, நீ என்ன படிக்கிற? எனக்கு படிப்புனா என்னன்னே தெரியாது. ஐயோடா, அது தப்பாச்சே. இவ்வளோ நல்லா பேசுற நீ படிக்காம இருக்கலாமா? உங்க வீட்ல உன்னை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பல? நான் காட்டுவாசி, எங்க காட்டுல பள்ளிக்கூடமே இல்லையே. அதுக்காக படிக்காம இருக்கலாமா? அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒத்துக்கிறேன், எனக்கு நீங்க படிப்பு சொல்லி தரீங்களா? ஓ, ஆனா ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சாதான் மத்தவங்க நீ படிச்சதை ஒத்துக்குவாங்க. படிப்பு நம்ம மனக்கண்ணை திறக்கிறதுக்கு தான், ஊர் ஒத்துக்கிறதுக்கு இல்லக்கா. பொன்னியின் பதில் மங்களத்துக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியை தான் அளித்தது. அது சரி, நீ என்ன எங்க கூடவா இருக்க போற? படிப்பு சொல்லி கொடுக்க? லலிதா திரும்ப அவளுடன் மோதுவது போல கேட்டாள். நிச்சயமா, நாங்க தரப்போற மருந்து உங்களை முதல்ல குணப்படுத்திடும். அப்புறம் 1 மண்டல காலம் கூட இருந்து தினமும் மருந்து தந்தாதான் அந்த வியாதி முழுசா குணமாகும். அப்படி நாங்க நடந்துக்கும் போது எந்த வீட்டுல தங்கி இருக்கோமோ அந்த வீட்டுல இதோ இந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை செய்வோம். இதெல்லாம் எங்க வழக்கங்க. பொன்னி அங்கே தங்குவதற்கு எப்படியெல்லாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டுமோ அப்படியே நூல் பெசகாமல் அவள் செயல்படுவது போலதான் பாலுவும் பாண்டியனும் புரிந்து கொண்டனர். அதற்குள் 10 நிமிடமும் கடந்து விட்டது. மங்களத்துக்கு அந்த இடத்தில் சுத்தமாய் வலி இல்லை. கீழே விழுந்து அடிபடுவதற்கு முன்பு கால் இரண்டும் எப்படி இருந்ததோ அப்படி இருப்பது போலதான் அவளுக்கு தோன்றியது. காலை அசைத்து பார்த்தாள். நன்றாகவே அசைந்தது. வலியே துளியும் தெரியவில்லை. காலை அப்படியே தொங்கவிட்டு எழுந்து நிற்கும் முயன்றாள். கையிரண்டும் அகத்தியலிங்கத்தை பற்றி கொண்டிருந்தன. என்ன ஆச்சரியம்! அவளால் நிற்க முடிந்தது. துளியும் வலி தெரியவில்லை. வித்யாவும் பாரதியும் எகிரி குதித்தனர். லலிதாவுக்கு தர்ம சங்கடம் ஆகிவிட்டது. ஐயோ, என்ன ஒரு ஆச்சரியம்! ஆச்சரியம் மட்டும் இல்ல, அதிசயம் கூட. லலிதாக்கா, என்ன பேச மாட்ற? பாத்தியா அவங்க அனுபவத்தை? அப்படின்னா இவங்க 2 பேரும் இங்கே தங்க போறாங்களா? ஏன் தங்கினா என்ன? அக்கா அம்மா 2 பேரும் குணமாகணும் தானே? பாலு கேட்க லலிதா முகத்தில் மாறுதல்கள். கண்ணனுக்குள் உள்ள சுந்தரராஜனுக்குள் புத்தி உடனே வேறு விதமாக வேலை செய்ய தொடங்கியது. அம்மாடி, நான் இங்க தங்க போறதில்ல. எனக்குன்னு இந்த ஊர்ல வீடு இருக்கு. எங்க அப்பா பேர் ராகவன், அம்மா பேர் சகுந்தலா. படிக்கிற ஆசை இருக்கிறதால பொன்னி மட்டும் இங்க தங்கி இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, சிகிச்சை காலம் முழுக்க இந்த அகத்தியலிங்கத்துக்கு இங்க பூஜை ரொம்ப முக்கியம். அப்படியே இதோ இந்த குங்கும பெட்டியில
பூஜை முடிந்த நிலையில குங்குமத்தை எடுத்து உங்க அம்மா இட்டுக்கணும். ஒரு நாள் கூட தவறக்கூடாது. அப்படி மட்டும் இவங்க செய்துட்டா வியாதி குணமாகிறது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல தடைப்பட்ட எல்லா நல்ல காரியங்களுமே நடந்து முடியும். இந்த வீடும் பெரிய செல்வ வளமுள்ள வீடா மாறிடும். இந்த பூஜைக்கும் குங்குமத்துக்கும் அப்படி ஒரு சக்தியாக்கும். கண்ணனின் பேச்சும் தோரணையும் மங்களத்தை அப்படியே சுந்தரராஜனை ஞாபகப்படுத்தவே அவள் உள்ளுணர்வு கண்ணன் அந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்றே துடித்தது. ஆனால் உண்மையில் அது சுந்தரராஜன் தான் என்பதை தெரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு சூழல். கண்ணன், நீங்க உங்க விருப்பப்படி இருக்கலாம், லலிதாக்கா கிடக்குறாங்க என்று பாலுவும் வேகமாய் வக்காலத்து வாங்கினான். பா, என் கால் சரியாயிடுச்சா? இனி நான் நடக்கலாமா? மங்களம் சின்ன குழந்தை போலதான் கேட்டாள். தாராளமா இருங்க, உள்ளுக்கு ஒரு மருந்து தரேன் என்று கண்ணன் தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த பையில் இருந்த சொர்ண சித்தர் அவளுக்கென்று பிரத்யேகமாக கொடுத்திருந்த குளிகைகளில் சிலவற்றை எடுத்து சாப்பிட கொடுத்தான். வித்யா பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு இப்பொழுது அவர்கள் இருவர் பேரிலும் நம்பிக்கை வந்துவிட்டது. அடுத்து கண்ணனாகிய சுந்தரராஜன் பார்த்ததும் அவளைத்தான். இங்க வாமா. அவளும் அவனை நெருங்கினாள். இந்த மருந்து சாப்பிடு, இனி எந்த காலத்திலையும் உனக்கு வலிப்பு நோய் மட்டுமல்ல, எந்த நோயும் அணுகாது. அவளும் அதை வாங்கி சாப்பிட்டாள். ஒருவித வாசம், ஒருவித தித்திப்பு, நாவில் மருந்து சுவை பட்ட நொடி அவள் உடம்பிலும் ஒரு புது தெம்பு. அதை பார்த்த பாரதிக்கு சற்று முன் குரங்கு சித்தர் சொன்னதும் மங்களம் தாலியை தானமாக கழட்டி கொடுத்ததும் அந்த வேளையில் நினைவுக்கு வந்தது. அம்மா, நீ தாலியை கழட்டி கொடுக்கவும் அந்த சிவனுக்கே பொறுக்கல, அதான் இவங்கள கண்ணுல காமிச்சு எங்கேயும் அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் என்றாள். ஆமாம் பாரதி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன் என்றாள் மங்களம். அந்த பதில் கண்ணனுக்குள் உள்ள சுந்தரராஜனை நம்பியது. தாலிய தானமா கொடுத்தீங்களா? எதுக்கு? அது ஒரு கதை, உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ஜோசியமும் நல்லா தெரியும். அப்படின்னா இப்ப உங்க அம்மா கைய பார்த்தே நான் இனி என்ன நடக்கும்னு சொல்லட்டுமா? அட, இது என்ன அடுத்த கட்ட இன்ப அதிர்ச்சி? இன்ப அதிர்ச்சியேதான். கண்ணன் உரிமையோடு மங்களம் கையை பிடித்து இழுத்து அதை பார்ப்பது போல பாவித்து கொண்டு தான் நினைத்ததை கூற தொடங்கினார். இவங்க தாலி கட்டின கணவரை விட்டு பல வருஷமா பிரிஞ்சிருக்காங்க, சரியா? ஐயோ, ரொம்ப சரி. இவங்க கணவர் இப்பவும் உயிரோடு தான் இருக்கார். நிஜமா? சத்தியமா சொல்றேன், கூடிய சீக்கிரம் அவர் அவராவே வருவார். கூடிய சீக்கிரம்னா இவங்க மனசு வச்சா இன்னைக்கே கூட அவர் வரலாம். கொடி வைத்து கண்ணன் சொன்ன பதிலை மங்களம் கேட்டவுடனே பொங்கி பொங்கி அழ ஆரம்பித்து விட்டாள். ஏங்க அழறீங்க? அவர் உயிரோடு இருக்கார், இன்னைக்கே கூட அவர் வருவார்னா என்னால எப்படி ஆனந்த கண்ணீர் சிந்தாம இருக்க முடியும்? திரும்ப கேட்டாள் மங்களம். இனி நீங்க அழுதா அது ஆனந்த கண்ணீரா தான் இருக்கணுங்கிறது தான் அவர் விருப்பம். அது மட்டும் இல்ல, அவர் உங்களோட நிரந்தரமா வந்து சேரணும்னா அதுக்கு நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணணும். சுந்தரராஜனே கண்ணன் வடிவில் சொல்வதன் உட்பொருள் மங்களத்துக்கு புரியவில்லை. ஆனால் புருஷனை அடைந்து அவனோடு வாழ வேண்டும் என்கின்ற உறுதியும் வெறியும் அவளுக்குள் இருப்பதால், நான் இப்ப என்ன செய்யணும்? என் புருஷனுக்காக நான் எதை வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன் என்று மெய் சிலிர்த்தாள். சுந்தரராஜனாகிய கண்ணனின் கண்களிலும் கலக்கம். தன் மனைவிக்கு தன் பேரில் எவ்வளவு ஈடுபாடு, விருப்பம்! கண்ணனின் கரங்கள் அடுத்து தன் பையில் இருந்து ஒரு சிறு மரப்பெட்டியை வெளியில் எடுத்தன. ஒரு சான் நீளம், 1.5 அங்குல உயரம், நாலாபுறமும் பித்தளை பூன் போட்டு பார்க்க லட்சணமாக இருந்தது அந்த பெட்டி. அதனுள் தழும்ப தழும்ப மீனாட்சி குங்குமம், அதிலிருந்து ஜவ்வாது வாசம் கிறங்கடித்தது. அதனுள் மறைந்து கிடந்தது நாகரத்தின கல். அம்மா, இந்த பெட்டிய பூஜை அறையில கொண்டு போய் வைங்க. இதுல இருக்கிற குங்குமத்தை நீங்க தினமும் பூஜை செய்த பிறகு எடுத்து இட்டுக்கணும். பூஜையின் போது இந்த பெட்டியையும் நீங்க பூஜிக்கணும். அப்படியே இதற்கும் நீங்க கற்பூர தீபாராதனை காட்டணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் தவறக்கூடாது.
அப்படி தவறினா திரும்ப மறுநாள்ல இருந்து 48 நாட்கள் நீங்க பூஜையை தொடரணும். அப்படி தொடர்ந்தாதான் உங்க கணவர் உங்களை தேடி வருவார். அவர் உங்களோட வந்து வாழ்றதுங்கிறது நீங்க செய்யற இந்த குங்கும பூஜையில தான் இருக்கு என்றபடி குங்கும பெட்டியை கையில் தரவும் மங்களம் கண்ணில் ஒற்றிக்கொண்டு முதல் காரியமாக பூஜை அறைக்குள் சென்று அதை அங்குள்ள சின்ன சிவலிங்கம் அருகில் வைத்தாள். பின்னாலேயே சென்ற பொன்னி தன் வசமுள்ள அகத்திய லிங்கத்தையும் அந்த பெட்டிக்கு அருகில் வைத்துவிட்டு சிரித்தாள். அப்படியே இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யுங்க, இது அகத்தியர் சாமியே பூஜை செய்த லிங்கம் என்றாள். நடப்பதையெல்லாம் பார்த்து எல்லோருக்குள்ளும் ஒரு பரவசம். ஆனால் லலிதாவுக்கு மட்டும் ஒரு குயுக்தி. ஆமா, அந்த குங்கும பெட்டிக்குள்ள அப்படி என்ன இருக்கு என்று கேட்டாள். குங்குமந்தான், வேற என்ன என்று நிடறு கட்டி விழுங்கினார் கண்ணன். குங்குமத்துக்கு போயா தினசரி பூஜை? ஆமாம், குங்குமமும் அம்பாலும் ஒண்ணுதான். அதுக்கு அம்பாள் படத்துக்கு பூஜை பண்ணலாமே. லலிதாவின் குயுக்தி மங்களத்துக்குள் கோபத்தை மூட்டியது. ஏ லலிதா, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? இது என்னடி கேள்வி? இப்பதான் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு, அது உனக்கு பொறுக்கலையா? மங்களம் கத்தி முடிக்க அடுத்து பாரதி, அக்கா நீ வாயே பேசக்கூடாது. கண்ணன் சார் தன் சக்தியை நிரூபிச்சிட்டார் பார்த்தல. அம்மா எழுந்திருச்சு நிக்கிறத இனி நீ பேசுன தெரியும் செய்தி. சரிடி, அம்மாவை என்னமோ பண்ணி எழுப்பிட்டாங்க. வித்யாவோட வலிப்புக்கு என்ன பண்ண போறாங்களா? வலிப்புக்கு அலோபதியில கூட மருந்து கிடையாதுங்கிறது உனக்கு தெரியுமா? லலிதா ஏதோ பாயிண்டை பிடித்து விட்டது போலதான் பதில் கேள்வி எழுப்பினாள். கண்ணன் முகத்தில் பதில் சிரிப்பு. அந்த கேள்விக்கு பதிலாக பாக்கெட்டில் இருந்து ஒரு சூரண பொடியை எடுத்து தந்தான். நான் முன்பு தந்த மருந்தோட இதையும் கலந்து சாப்பிட்டா ஒரு மண்டலம் வியாதி குணமாயிடும். அதன் பின் எக்காலத்திலையும் அது வராது என்றான். அப்படியே சரி, நான் வந்த வேலை முடிஞ்சது, எங்க வீட்டுக்கு போறேன் என்று கைகளை கூப்பினான். கண்ணிரண்டிலும் திரும்பவும் நீரின் சேர்க்கை. உடம்பு வேறாக இருப்பதாலும் உடம்புக்கு உரியவனின் தாய் மறுபக்கம் தவித்து கொண்டிருப்பதாலும் அங்கேயும் சென்றாக வேண்டிய கட்டாயம். பாண்டியனுக்கும் தனது கடமைகளும் ரங்கநாயகியும் நினைவுக்கு வந்தனர். பாலு, அம்மா நானும் கிளம்புறேன். பொன்னிய பத்திரமா பாத்துக்கோங்க. இனி உங்க எல்லா கஷ்டங்களும் 48 நாள்ல தீரப்போகுது நிச்சயமா என்றபடியே பாண்டியனும் கண்ணனுடன் ஒன்றாக சேர்ந்து கிளம்பி சென்றார். பாரதி பொன்னியிடம் வந்து தோளை அணைத்து கொண்டாள். பொன்னி வா, எங்க வீட்டை உனக்கு காட்டுறேன் என்று பாரதி அழைத்து சென்றாள். கொள்ளை பக்கம் செல்லவும் குரங்கு சித்தர் ஞாபகம் வந்தது. பாரதியின் பார்வை அவரை எங்கே என்று தேடியது. ஆனால் அவரை காணவில்லை. பொன்னிக்கும் அவர் யாரை தேடுகிறாள் என்பது நன்றாக தெரிந்தது. ஆனால் தெரிந்த மாதிரியே காட்டிக்கொள்ளவில்லை. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.